என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்துக்கு கண்கள் இரண்டு, முத்தத்துக்கு இதழ்கள் இரண்டு, காதலுக்கு நெஞ்சம் இரண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது இதுவரை சொன்ன வெளியே. இரவா பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்றும் செய்யாதேனே. மரம் இருந்தால் அங்கே என்னை நான் நிழலென விரித்திடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு என்னன்னா, வீடு வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு இடையில கொஞ்சம் முடியாம இருந்தனால அப்படியே விட்டுட்டேன். இன்னைக்கு வந்து வைகாசி அமாவாசை. சரி, எல்லாம் சுத்தபத்தமா க்ளீன் பண்ணிட்டு மெதுவா சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வேலையா பார்க்க ஆரம்பிச்சேன். காலையிலேயே ஒரு லோடு வந்து துணி போட்டு விட்டுருந்தேன்னா, சரி அதெல்லாம் எடுத்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காய போட்டுட்டு இருக்கேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரா அண்ட் அன்ஃபில்டரா தான் இருக்கும். ஏன்னா இதுக்காக வீடியோக்காக நான் மேக்கப் போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது இல்லையா? வீட்ல எப்பவுமே நைட்டி தான். மோஸ்ட்லி நானும் vlog எல்லாம் பாக்குற யூடியூப்ல லாங் வீடியோ ஆகட்டும் ஷார்ட்ஸ் ஆகட்டும் 90% எல்லாரும் நைட்டி இல்லைன்னா இந்த மாதிரி மேக்ஸி அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு என்ன கம்ஃபர்ட்டோ அதை தானங்க பண்ண முடியும். நான் ஒரு கமெண்ட் படிச்சேன் ரீசெண்டா என்னோட வீடியோல. த்ரெட்ஸ்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஒரு நைட்டியை வந்து நீ ஒரு வாரத்துக்கு போட்டுட்டு இருப்பியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. கேக்குறேன், அவங்க வீட்லயும் லேடிஸ் இருப்பாங்கல்ல, கண்டிப்பா நைட்டி யூஸ் பண்ணாத லேடிஸே இருக்க மாட்டாங்க, உண்மைதானே? அப்ப அவங்க வீட்லயும் எல்லாரும் போட்டுட்டு தான் இருக்காங்க. என்ன மட்டும் ஏன் வந்து இவர் அப்படி வீடியோல கேக்குறான்னு தெரியல. என்னோட வீடியோஸ்ல நான் எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கணும் அதை தானங்க காமிக்க முடியும். நான் வீடியோக்காகன்னு சொல்லி எதுவுமே பிளான் பண்ணல. அவர் அப்படி கேட்டது கஷ்டமா வேற இருந்தது. முருகர் பேர் வேற வச்சிருந்தாரா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, இட்ஸ் ஓகே, எல்லாமே நடக்கிறது தானே. சோஷியல் மீடியான்னு வந்துட்டா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். பரவாயில்ல, சோஷியல் மீடியான்னு வந்தா நெகட்டிவிட்டியும் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் கடந்து வர்றது தானே. அதனால நானும் அதை வந்து பெருசா எடுத்துக்கல. சரி, அவரோட நாலேஜ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த வெட்டிவேர் மாலை வந்து விநாயகருக்காக நான் போட்டிருப்பேன் என்ட்ரன்ஸ்ல. அது எல்லாமே சும்மா ஒரே ஒரு கழுவுதான் கழுவணும். ஃபுல்லா போட்டு எடுத்தோம்னா எல்லாமே போயிடும். எனக்கு வீட்டை வந்து டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நான் ஒட்டுக்கா இதெல்லாம் பண்ணல. இதெல்லாம் சேர்த்தறதுக்கு எனக்கு ஒரு 4 வருஷம் ஆச்சு. சின்ன சின்னதா ஒரு மாசம் ஒரு 1000 ரூபாய் ஒதுக்கிடுவேன் ஏதாவது ஆன்லைன்ல வாங்குறதுக்கு. நான் அப்படி சேர்த்துனதுதான் இது எல்லாமே. சிலது மீஷோல இருந்து வாங்கினேன், சிலதெல்லாம் வந்து நேர்ல எங்கேயாவது கடைக்கு போவோம்ல, வெளியூரெல்லாம் நாங்க அடிக்கடி போவோம், அந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது நான் வாங்கிட்டு வர்றது உண்டு. அப்படி சேர்த்ததான். எடுத்தோம் அப்படி எல்லாம் சேர்த்துட்டோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சேர்த்ததான். எல்லாத்தையும் கழுவி அப்படியே வெயில வந்து காய வச்சுட்டேன். இந்த தோரணம் வந்து பூஜா ரூமுக்கு பக்கத்துல போட்டிருப்பேன். என் வீடியோஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒன்னா ரெண்டா கழுவுனா போதும். ஏன்னா எல்லாத்துலயுமே அந்த த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நம்ம போட்டு கழுவுனோம்னா அது எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். அதனால ஒன்னா ரெண்டா கழுவி சோப் தண்ணியில ஊற வச்சு அப்படியே கழுவி எடுத்து காய வச்சுட்டா, அவ்வளவுதான். பரவாயில்ல பிரியா, இன்னைக்கு நீ இவ்வளோ வேலை செய்றியா அப்படின்னு என்னையும் நானே தட்டி கொடுத்துட்டு தான் ஒவ்வொரு வேலையா செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ வேலை இருந்தது இன்னைக்கு. தூசி தட்டுறதுல இருந்து இதை ஒவ்வொன்றா எடுத்து கழுவுறதுல இருந்து டிவி யூனிட்ல இருந்து சொல்லும் போதே டயர்டா எனக்கா நெவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா இதுல நீங்க என்னமோ பாக்குறது ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான். இதை நான் பண்ணி முடிக்கிறதுக்கு காலையில 10 மணி இருக்கும். அப்ப ஸ்டார்ட் பண்ண அவருக்கு வந்து எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு காக்காய்க்கு மட்டும் இன்னைக்கு சாப்பாடு வச்சோம். நாங்க படையில எல்லாம் போட மாட்டோம் அமாவாசைக்கு, சாப்பாடு மட்டும் காக்காய்க்கு வச்சு, அவ்வளவுதான். பெட் ஸ்ப்ரெட்ல இருந்து ஸ்கிரீன்ல இருந்து எல்லாத்தையுமே இன்னைக்கு துவைச்சு போட்டுட்டேன். ஏன்னா நான் எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு 1 வீக் 10 days மட்டும்தான், அதுக்கு மேல எல்லாம் விடவே மாட்டேன். கைக்கு கை வந்து எல்லாத்தையும் எடுத்து துவைச்சு காய போட்டுருவேன். ஏன்னா அப்பதான் வந்து அந்த நம்ம உடம்புல இருந்து டெட் ஸ்கின்ஸ் செல்ஸ் எல்லாம் விழுகுமாமா அந்த பெட் ஸ்ப்ரெட்ல. அது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம கரெக்டா துவைச்சு போட்டுறணும். டெக்கரேஷன் பொருள் எல்லாம் கழுவி காய வச்சுட்டோமா, ஸ்கிரீன் எல்லாம் போய் ஊற வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹால்ல இருந்து தூசி அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ஏகப்பட்டது இருக்கு. நம்ம இந்த சாம்பிராணி போக வெளியே இருந்து வர தூசி எல்லாமே போய் அடைஞ்சு கிடந்து. யூனிட் சொல்லவே வேண்டாம், லைட்டா ஏதாவது பட்டா போதும் அப்படி ஒரு தூசி சேர்ந்துக்குது டிவி யூனிட் கிட்ட. நான் எவ்வளோதான் அதை வந்து சுத்தம் பண்ணாலும் தூசி அடிச்சுட்டே இருக்கீங்க பாருங்களே எவ்வளோன்னு சொல்லிட்டு. என்னால வந்து இது எப்படா கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. யாராவது ஐடியா இருந்தா தயவு செய்து சொல்லுங்க இந்த டிவி யூனிட் மட்டும். அப்புறம் அங்க இருக்கிற பொம்மை அதெல்லாம் எடுத்து மறுபடியும் அதையெல்லாம் ஊற வச்சுட்டு வந்துட்டேன். நிறைய டிஐஒய் பார்த்து கிளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காலின் இருக்குல்ல, அதையும் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணி பார்த்துட்டேன். அந்த தூசி வந்து தங்கிட்டே இருக்கு. அந்த குட்டி குட்டி சிலந்தி இருக்கும் தெரியுமா, அது வந்துட்டே தான் இருக்கு என்ன பண்ணாலும். வேற வழியே
அதுலயே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபங்க்ஷன் போறோமோ இல்லையோ ஒரு லோடு பத்திரிக்கை வந்து சேர்ந்துரும். அதை நான் அந்த போட்டோ ஃப்ரேமுக்கு பின்னாலதான் வச்சிருப்பேன். சரி மறந்துருவோம் பாக்குறதுக்கு இருக்கட்டும்னு சொல்லி வச்சது, அதுவும் சேர்ந்துருச்சு. அதெல்லாம் இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச டேட் எல்லாம் இருக்கிற பத்திரிக்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். நான் கொஞ்சம் ஹைட்டா தான் இருப்பேனா, அதனால நின்னுட்டு இந்த மாதிரி சீமார்ல தட்டி விட்டாலே போதும், எனக்கு ஒற்றை குச்சியெல்லாம் தேவையே இல்லப்பா. எல்லாரும் அப்படிதான் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும், பனைமரத்துல பாதி இருக்கியே நீ அப்படின்னு தான் கிண்டல் பண்ணுவாங்க. அதனாலேயே எனக்கு வந்து இந்த தூசி தட்டுறதுக்கெல்லாம் ஒரு பிளஸ். தண்ணியில வந்து லிக்விட் கலந்து அப்படியே எல்லாத்தையும் தொடச்சி விட ஆரம்பிச்சுட்டேன். எங்கெங்க தூசி இருந்ததோ அதெல்லாம் தட்டி விட்டுட்டு, அந்த ரொம்ப ஒரு மாதிரி கரை படிஞ்சிருந்தது அந்த இடம் எல்லாம் வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டேன். இது வரைக்கும் வீடியோவை நானும் போர் அடிக்காம தான் கொண்டு போறேன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் வந்து உட்காந்து படிப்பேன். எனக்கு அவ்வளோ ஆர்வமா இருக்கும். யாராவது கமெண்ட் பண்ணீங்கன்னா உட்காந்து ரிப்ளை பண்றதுக்கு. நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிடுவேன். பாசிட்டிவா யாராவது ஒருத்தவங்க பேசினாலும் அவங்க கமெண்ட் உட்காந்து நான் எங்க வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம் சொல்லிருப்பேன், அவங்க இப்படி சொன்னாங்கங்க, இவங்க இப்படி சொன்னாங்கங்க அப்படின்னு சொல்லி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். எனக்கு யூடியூப்பை விட இன்ஸ்டால நிறைய ரேக்கா எடுத்து தனித்தனியா எல்லாமே சுத்தமா தொடச்சி விட்டுட்டேன். பார்க்கலாம் இது எத்தனை நாளைக்கு இப்படி தாங்கும்னு தெரியல. ஏன்னா நானும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ட்ரிக் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். எத்தனை நம்ம ட்ரை பண்ணாலும் பூஜை ரூம் அப்படியே டிவி யூனிட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கா, நம்ம தீபம் காட்டுறது தூபம் காட்டுறது அது எல்லாமே புகையா படிஞ்சு இங்கதான் வந்து நிற்கும். பிள்ளையா இருக்கும்போது சரி, அம்மா காலத்துலயும் சரி, டிவி யூனிட்னா என்னன்னே தெரியாது. ஒரே ஒரு டிவி இருக்கும். அப்பெல்லாம் நாங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா பிபிஎல் டிவி இருக்குல்ல, அதுதான் அப்பா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு டேபிள் ஒன்று வாங்கிட்டு வந்து அது மேல வச்சு சின்ன சின்ன பொம்மையெல்லாம் அப்பெல்லாம் விற்கும் தெரியுமா, அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல அதெல்லாம் அந்த டிவி மேல ஒட்டி அப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணுவேன். இப்ப பார்க்கும்போது எவ்வளோலாம் வளர்ந்துருச்சு இல்ல, நாகரிகம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். ஒவ்வொரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து நான் வாங்கி வைக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு அந்த சுவிட்ச் போர்டுக்கு மேல பாருங்களேன் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்கேன்ல, அந்த மாதிரி எல்லாம் நம்ம முதல்ல எதுவுமே பண்ண மாட்டோம். இந்த பூமர்ல ஒரு ஸ்டிக்கர் வரும்ல, அதை வாங்கி ஒட்டுறது அப்படித்தானே இருக்கும். நான் வந்து பியூர் 90s கிட்ஸ், அதனால அந்த மெமரிஸ் எல்லாம் இந்த கிளீன் பண்ணும்போது துடைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒவ்வொன்றும் அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டே போச்சு. இன்னைக்கு வேற எண்ணெய் வச்சுட்டேன்னா காலையில் எந்திரிச்ச உடனே அது வேற எனக்கு ஒரு மாதிரி எண்ணெய் வச்சதுக்கு அதுக்கும் தலை வந்து வெயிட்டாகவே இருக்கு. உங்க யாருக்காவது அப்படி ஃபீல் ஆகுமான்னு சொல்லுங்க. தலை வந்து ஒரு மாதிரி பாரமா இருக்கிற மாதிரி இருந்தது. எப்படா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் டக்குன்னு குளிப்போம் அப்படின்னு இருந்தது. இது முடிக்கிறதுக்கே மத்தியானம் ஆயிப்போச்சா, பசி வேற ஒரு பக்கம். கடவுளே சீக்கிரம் முடிச்சிடணும், தெரியாம இதை கைய வச்சுட்டோம். அதனால எப்படியாவது முடிச்சானேன்னா அவரும் இல்ல, அவரும் வேலைக்கும் போயிட்டாரு. இன்னைக்கு சண்டே கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டனால அவரும் வேலைக்கு கிளம்பிட்டாரு. நான் ஒருத்தியே வந்து அப்படியே ரோலிங்லயே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த டிவி யூனிட்டை துடைக்கிறதுக்கு மட்டுமே சொன்னா நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அவ்வளோ குப்பை சேர்ந்துருந்தது. அதுல பப்ளு வேற இருக்கானா, பப்ளுனா எங்க வீட்டுல வந்து பெட்டு இருக்கு, நாய்க்குட்டி இருக்கா, அவனோட முடி வந்து இப்ப உதிர்ற காலம் போல. அந்த முடியெல்லாம் சேர்ந்து எல்லா பக்கமும் அவன் முடி எல்லாத்தையும் தூசி தட்டி தொடச்சி எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. நான் கொஞ்சமா சாங் போட்டுறேன், அப்படியே பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். வேலை செஞ்ச அன்னைக்கே தான் வந்து இந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணியே ஆகணும், டச் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவரும் கொடுத்துட்டு இருக்கேனா, என்னால் பேசவும் முடியல. அதனால தான் இடையில கொஞ்சம் பாட்டும் போட்டேன், கோச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டிவி கிட்ட இருந்தது எல்லாமே கிளீன் பண்ணி அதையும் கழுவி வெயில் அடிக்கும் போதே காய வச்சலான்னு சொல்லிட்டு காய வச்சுட்டேன். வீட்டுல அவரும் கூட திட்டுவாரு, செஞ்சா ஒரே முட்டா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற, அப்படி இல்லையா நீ பாட்டுக்கு விட்டுட்டு தூசியும் தும்பையுமா கிடக்கட்டும், நீ பாட்டுக்கு இருக்கிற, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 2 நாள் வந்து முடியலன்னு அனத்திட்டு கிடக்குற, அதுக்கு ஏன் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய அப்படிங்கிறாரு. நான் எப்படின்னா செஞ்சா எல்லாம் ஒரே முட்டா செஞ்சிடணும், வெறி கொண்டு எல்லா வேலையுமே நான் செய்வேனா,
அதனால எல்லாத்தையும் இன்னைக்கு இழுத்து போட்டு செஞ்சாச்சு. பூஜா கபோர்ட்லேருந்து எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, பூஜை பாத்திரம்லாம் கழுவ வேண்டியது இருந்தது. அதையும் எல்லாத்தையும் எடுத்து கழுவி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருக்கேன். இந்த பூஜை பாத்திரம் கழுவுறது எப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ்லயும் சொல்லியிருப்பேன். என்னென்ன பொருள் வந்து ஆட் பண்ணி கழுவணும் அப்படின்னு. ஷார்ட்ஸ் லிங்க் வேணா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. அப்படி கழுவும் போது பாத்திரமெல்லாம் பளபளன்னு ஆயிரும். இப்போ நான் இதெல்லாம் கழுவி எவ்வளோ நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1.5 மாசத்துக்கு மேல ஆச்சு. அப்படியே பளபளன்னு தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கே, 1.5 மாசம் ஆயிருச்சு, எனக்கே ஒரு மாதிரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் சரி எடுத்து எல்லாம் இன்னைக்கு கையோட கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு கழுவி அதையும் வெயில காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் போர்ட்டிகோ எல்லாம் ரொம்பவே தூசியா இருந்தது. பப்ளுவோட முடிதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேயும் இங்கேயும் கடந்தது. நானும் வெளியே தான் தலை சீவுவேனா, அந்த முடியும் இருந்தது. எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு ஒட்டுக்கா கழுவி விட்டுறலான்னு சொல்லிட்டு அந்த கடைசியிலிருந்து இந்த கடைசி வரைக்கும் ஃபுல்லா கழுவி விட்டாச்சு. தண்ணி பாக்குறதுக்கு உங்களுக்கு நிறைய ஃபோர்ஸா வர மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் வந்து கொஞ்சமாக தான் செலவு பண்ணியிருக்கேன். எப்படியும் எனக்கு இது ஒரு 1.5 பக்கெட்குள்ளே தான் வரும். அதை வச்சே ஃபுல்லாக போர்ட்டிகோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். நானும் தண்ணியெல்லாம் ரொம்ப செலவு பண்ண மாட்டேன். வேலைக்கே எனக்கு அரை மத்தியானம் ஆயிடுச்சு. நீ உள் வேலை எவ்வளோ இருக்கு, உள்ள வந்து நம்ம தூசி மட்டும்தான் தட்டி விட்டுட்டு வந்தோம், வெளி வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா வெயில் போயிடுச்சுன்னா காய வைக்க வேண்டியதெல்லாம் காய வைக்க முடியாது இல்லையா? அதனால வெளி வேலையை முடிச்சுட்டு அப்புறம் உள்ள செஞ்சுக்கலாம்னு நினைச்சது இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நீ உள்ள போய் நான் வீடெல்லாம் தூசி தட்டினதெல்லாம் வேக்கம் போட்டு எடுத்துட்டு பெட் முடிச்சுட்டு இனி உள்ள போய் தூசியெல்லாம் தட்டி விட்டுருக்கோம்ல, அதெல்லாம் வேக்கம் போட்டு நீட்டா எல்லாம் எடுத்து வச்சுட்டு பெட் ஸ்ப்ரெட் மாத்துறது இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் எல்லாம் மாத்தி விடணும். உள்ள வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று இருக்கு, அதையும் கிளீன் பண்ணணும். எல்லாத்தையும் இன்னைக்கு நானே இழுத்து தலை மேல போட்டுக்கிட்டேன். இந்த யானை தான் தலையில மண்ணவாரி போட்டுக்கலாம் அந்த மாதிரி. இது தேவையா கோபி? அப்படிதான் இருந்தது. இருந்தாலும் விட மாட்டேன். அப்படி எனக்கு நானே வந்து ஸ்ட்ரென்த் ஏத்திட்டு ஒவ்வொரு வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோலாம் நான் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கு மேல வீடியோவே வந்துச்சு. அதெல்லாம் சுருக்கி சுருக்கி உங்களுக்கு ஒரு 12 நிமிஷம் வீடியோவா காமிச்சிருக்கேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கறக்கே எனக்கு நாக்கு தள்ளுது. இதை லைவா பேசிட்டு நான் உங்ககிட்ட வீடியோ எடுத்திருந்தேன் அப்படின்னா அவ்வளவுதான், மர்கையாவாயிருப்பேன். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ளாஸ் எல்லாம் இருக்கும் தான். நானும் யூடியூப்க்கு புதுசு தானே, நம்ம எடிட் பண்றதுல இருந்து எல்லாமே இப்பதான் ஒன்னொன்னா கத்துட்டு இருக்கேன். சுத்தமாவே முடியல, பசி வேற ஒரு பக்கமா. அதனால சாப்பிட்டு எதா இருந்தாலும் ஆஃப்டர்நூன் மேல மிச்சம் இருக்கிற வேலையை பார்த்துக்கலான்னு சாப்பிட வந்துட்டேன். இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா, சாப்பாடு வச்சிருந்தேன், சாப்பாடு காலி ஆயிடுச்சு. அதனால தோசை மாவு இருந்தனால தோசை ஊற்றி பொரியல் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு லாங் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, ta-ta!